Hi friends, welcome to my YouTube channel. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட 2025ஓட ரீகேப் தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் நான் ஜனவரிலேருந்து பார்த்த படங்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மதகஜராஜா ரொம்ப மொக்க படம், ஸோ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். அண்ட் அடுத்து டாமினிக் அந்த லேடிஸ் பஸ் ஒரு சூப்பர் படம், ஜிஎம் டைரக்ஷனில் நல்ல படம். இப்போ ஜி5ல இருக்குது, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன். அண்ட் அடுத்து அதே ஜி5ல இருக்குது குடும்பஸ்டன். இந்த படத்தை பற்றி நான் நிறைய தடவை பேசிட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிம், இதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன். இந்த படமும் ஜி5ல தான் இருக்குது. வணங்கான் ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடான படம்னே சொல்லலாம். பாலா அவர்கள் டைரக்ஷனில் வந்த படம், ஒரு அண்டர் ரேட்டட் படம்னு கூட சொல்லலாம். பிப்ரவரி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் தலையோட ஏகேவோட விடாமுயற்சிக்கு எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆவரேஜாக இருந்ததுக்கு காரணம்னா வில்லன்ஸ் ரொம்ப ஓவர் பவராக காட்டினால அந்த த்ரில்லை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஒரு ஓகேவான படம். அடுத்து ட்ராகன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதி அவர்களோட சப்தம் அப்படின்ற ஒரு பேய் படம் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஆவரேஜான படம்னு சொல்லலாம். அண்ட் அகத்தியா ரொம்ப சுமாரான படங்க. இதுவும் ஒரு பேய் படம் தான். 28 February ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப ஆவரேஜான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த மார்ச்சுக்குள்ளே போனோன்னா மார்ச் மாதம் விக்ரம் அவர்களோட வீரதீரசூரன். விக்ரம் அவர்களுக்கு ஒரு நல்ல கம்பேக்கான ஃபிலிம்னே சொல்லலாம். ஒரு நல்ல படம். பட் இது ஒரு அண்டர் ரேட்டடான ஃபிலிம் ஆட்டம் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா பெருசாக யாருமே கண்டுக்கலை. இந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ப்ரைம் வீடியோவில் பார்த்துருக்கேன். அடுத்து லூசிஃபர் 2 ஓடிடியில் தான் பார்த்தேன். ரொம்ப சுமாரான மொக்க படம்னே சொன்னாங்க. பெருசாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சுமாராக எடுத்துட்டானுங்க. அண்ட் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே போனால் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேம் ஆஃப் த இயர் குட் பேட் அக்லி பற்றினா என்ன சொல்கிறேன்னே தெரில. சும்மா ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு படத்தை ஓட்டிட்டானுங்க. அது ரொம்ப மொக்க படம் தான். அடுத்து டெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஒரு ஆவரேஜான ஃபிலிம் சொல்லலாம். அண்டு கேங்கர்ஸ் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. மே மாதத்துக்குள்ளே வந்தோன்னா ரெட்ரோ அப்படின்னு சூர்யாவோட படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ரெட்ரோ எனக்கு பாதி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாங்க. இது ஓரளவுக்கு சுமாரான நல்ல படம் தான். பட் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபிலிமாக இருந்திருக்கலாம் ரெட்ரோ. மற்றபடி ஒரு ஓகேவான படம். அண்ட் ஹிட் த்ரீ ஒரு பயங்கர வயலண்ட்டான ஃபிலிம். நான் அது ஓடிடியில் தான் பார்த்தேன். ஓடிடியில் எனக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ஓகேஷ் வாட்சாக தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்து தண்டர்போல்ட்ஸ் மார்வலோட ஒரு கம்பேக்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன். அடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் சினிமாவோட ஒரு சூப்பர் படம் இந்த வருஷம் வந்துடல. என்னோடய டாப் 10 இது இல்லை. பட் இருந்தாலுமே இது ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். அடுத்து நிறைய பேர் தேட்டர்ஸில் மிஸ் பண்ணி ஓடிடியில் பார்த்து ஃபீல் பண்ண ஒரு படம் 11. நானும் ஓடிடியில் பார்த்தா செம்ம படம். அண்டு ஏன்டா தேட்டரில் பார்த்தோன்னு ஃபீல் பண்ண ஒரு படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். வெறும் கிரிஞ்சு மட்டுமே பண்ணி ஒரு படத்தை ஓட்டி மொக்க பண்ணிட்டானுங்க. அண்டு சேம் மாமனுமே ஒரு மொக்க படம் தான். அதுவும் ஓட்டியில் பார்த்தா ரொம்ப மொக்க படம். ஜூன் மாதத்துக்குள்ளே என்ட்ரு ஆனால் ஃபஸ்ட்டே ஒரு நல்ல படம் மெட்ராஸ் மெட்னி. காளி வெங்கட்டோட ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. எனக்கெலாம் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. சூப்பரான படம், நல்லாவே இருந்துச்சு. அப்படியே இந்த மூட ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ரிலீஸ் ஆன படம் தான் தக் லைஃப். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபையே பண்ணாத ஒரு ரொம்ப மொக்க படம் தான் அந்த தக் லைஃப். பட் குபேரா அப்படின்ற இன்னொரு பெரிய படம் ரிலீஸ் ஆகி இதை இது பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு குபேரா ரொம்பவே பிடிச்சிருந்தது. லாஸ்ட் 15 minutes லைட்டாக சொதப்பினாலுமே கூட இது ஒரு நல்ல படம். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நல்ல படம். இது வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரைம் வீடியோவில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. நிச்சயமாக போய் இந்த படத்தை பார்த்துருங்க. ஒரு நல்ல ரைட்டிங் உள்ள படம். அண்ட் சேகர் கமுலா மறுபடியும் ஒரு நல்ல படத்தையே தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஜூன் 27 பார்த்த எஃப்1லாம் ஒரு சூப்பர் படங்க. நிஜமாலே இவ்வளோ க்ரௌண்டடாக இவ்வளோ சூப்பராக ஒரு படம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா எதிரே பார்க்கல. நல்ல படங்க. நானே ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்லாம் சொல்லலாம் இந்த எஃப்1ல் இருக்கிற அவங்க காட்டின அந்த ரேசிங் காட்டின விதமாக இருக்கட்டும், அண்ட் அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரியை அவங்க ட்ரீட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸு, படத்தோட டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு எல்லாத்துலேயுமே இந்த படம் ஒரு சூப்பர் படமாகவே அமைஞ்சது. அண்ட் அதுக்கு எந்த விதத்துலேயும் குறையாத ஒரு படம் தான் 28 years லேட்டர். பட் இந்த படத்தை பெருசாக யாரும் மதிக்கலை. இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட அடுத்த பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்ஏ பற்றி சொல்லணும்னா அது ஒரு நல்ல படங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்ல படம்னே சொல்லலாம். அடுத்து ஜான்விக் வளரேன்னா சொல்கிறதுக்கு பெருசாக இல்லாத ஒரு ஓகேவான படம். ஜூலை வந்தோன்னா
த்ரீ பிஹெச்கே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபீல் குட் படம். நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சித்தார்த்துக்கு வந்து ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ராம் அவர்களோட பறந்துப்போ சிவா அவர்கள்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தை வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் இந்த படத்தை பற்றி பேசிட்டேன். ஒரு சூப்பர் படம், ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஒரு நல்ல ஃபன்னியான காமெடியான படம், தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அடுத்து இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம்னு சொல்லலாம், மகாவதார் நரசிம்மா. எனக்கு வந்து ஒரு நல்ல வாட்சாகவே இருந்துச்சு இந்த படம். அதுக்கப்புறம் தலைவன் தலைவி. சில பேருக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப கிரிஞ்சான ஃபிலிமாக இருக்கலாம். பட் எனக்கு இது வந்து ஒரு ஓகேஷான ஃபிலிம்னே சொல்லலாம். ரொம்ப மொக்கையாக இல்லாமல் ரொம்ப சுமாராக இருந்த படம்னு சொல்லலாம். அண்ட் மாரிசன் அகெயின் அண்டர்ரேட்டட் ஃபிலிம். கண்டிப்பாக வந்து தேட்டர்ஸில் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர், நல்ல படம், தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் சூப்பர்மேன், நிறைய நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். அண்டு அதே மாதிரி மார்வலில் ரிலீஸ் ஆனது தான் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர், அதுவும் நல்ல படம். கிங்டம் வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்தளவுக்கு படம் இல்லை. ஜெர்சி படம் டேரக்டரை நான் ரொம்ப ஏமாற்றிட்டார். ஆகஸ்ட்குள்ளே வந்தாலே ஒரு ஏமாற்றமாக தான் போச்சு. ஃபஸ்ட்டு கூலி வந்துச்சு. கூலி வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சுமாரான சொதப்பன ஒரு படம். அண்டு சேம் டு சேம் வார் 2, அதுவும் வந்து ரொம்ப சொதப்பன ஒரு படம். இதுக்கு நடுவில் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான இண்டஸ்ட்ரி ஹிட் ஆன படம் தான் வந்து லோக்கா. லிட்டரலி வந்து மலையாளத்தில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் ஆஃப் த இயர்னு சொல்லலாம். அண்ட் மலையாளத்தில் ஒரு ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் இது. இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படத்தில் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வந்து இந்தியன் சினிமாவில் ஒரு பெஸ்ட்டு சூப்பர் ஹீரோ படம். அண்ட் செப்டம்பர் மந்த்துக்குள்ளே போனால் மதராசி ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு. மதராசி வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிமாக வந்து எனக்கு இருந்துச்சு. ஒரு நல்ல வாட்சாகவே இருந்துச்சு. அண்ட் ஏப்ரலில் ரிலீஸ் ஆன தொடருமே வந்து நான் செப்டம்பரில் தான் பார்த்தேன் ஓடிடியில், அவ்வளோ நாள் கழிச்சு. தொடரும் வாஸ் அ வெரி குட் ஃபிலிம். நல்ல ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர், நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் போய் பாருங்கள், ஒரு செம படங்க இந்த தொடரும். அண்டு சக்தி திருமகன் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு. அண்ட் அருண் பிரபு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான படம். அண்டு நிறைய பொலிட்டிக்கலான விஷயத்த ஓப்பனாக பேசின ஒரு படம். அண்ட் அடுத்த அக்டோபருக்குள்ளே வந்தோன்னா ஸ்டார்டிங்லேயே நான் ரொம்ப வெறுப்பேற்றின இட்லி கடை. அதாவது இந்த படத்தை பற்றி என்னங்க சொல்கிறது, இந்த படம் வந்து ரொம்ப ஓல்டான ஒரு ஃபிலிம் மாதிரி இருந்துச்சுங்க. லிட்ரலி வந்து இந்த படத்தில் வந்து என்னதாயா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு அப்பாவுமே வந்து இந்த படத்தில் வர சிவனேசன் மாதிரி யோசிக்க மாட்டாங்க. நான் அடுத்து காந்தாரா வந்து எனக்கு ஒர்க் ஆயிருந்தது, ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். அண்ட் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணுச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அடுத்து வந்து பிப்ரவரி மாதம் அந்த சாவை வந்து நான் இந்த மாதம் தான் பார்த்தேன். அண்ட் சாவை வந்து ஒரு நல்ல படம், ஆனால் இன்னும் தமிழ் டப்பில் வரல, நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற படம் தான் வந்து பைசன் காலமாடன். நான் தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு 5 டேஸில் பார்த்தேன். சீரியஸாக சொல்லணும்னா மாரி செல்வராஜோட ஒரு சூப்பரான ஃபிலிம் தான் சொல்லலாம். அண்ட் துருவ் விக்ரமுக்கு ஒரு செம்ம ஸ்டார்ட் இந்த படம். அதுக்கப்புறம் டியூடு சேனல்லே ரோஸ்ட் வீடியோ இருக்குது, அதிலே தெரியும் படம் எப்படிப்பட்ட படம்னு. நவம்பருக்குள்ளே வந்தோன்னா நவம்பர் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிம், நான் என் டாப் 10ல் ஃபஸ்ட்டு வச்சுருந்த படம் காந்தா வந்து ஒரு ஈகோ கிளாஸில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் நடக்கிற ஒரு மர்டரில் வந்து யார் அந்த மர்டர் பண்ணா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி போகும். இது வந்து ஒரு நல்ல படம், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் இது வரைக்கும் ஓடிடியில் வராத தேரே இஷ்குமே தனுஷ் நடித்த ஒரு ஹிந்தி படம். இந்த படம் வந்து தமிழ் டபிள்யூ ரிலீஸ் ஆயிருந்தது. ஆப்வியஸ்லி தனுஷ் நடிச்சிருந்ததுனால தமிழ் டபிள்யூ ரிலீஸ் ஆயிருந்தது. நான் ஆனந்த் அல்ட்ராய்கிட்டேன்னு என்ன எதிர்பார்த்தனோ அதை அவர் சிறப்பாகவே பண்ணியிருந்தார். அண்ட் அடுத்த ஆரியன் ரொம்ப ஆவரேஜான ஒரு படங்க, ராட்சசன் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய்ட்டு ரொம்ப ஆவரேஜாக அமைஞ்சிருச்சு. அண்ட் இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு தெலுங்கு படம்னா பாகுபலி த எபிக் தான். ரீரிலீஸ் ஆனாலும் இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு தெலுங்கு படம் அதுதான் வந்து நல்லா இருந்துச்சு. அதான் நான் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் மாதம் வந்து துரந்தர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி இயர் எப்படி வேணால் சொல்லுவாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே வந்து லிட்ரலி மைண்ட் ப்ளோயிங்காக நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், 3.5 மணி நேரம் நம்மளை என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்ட் 2 வருது, நான் பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். டாக்ஸிக்கோட கிளாஷ் ஆகுது, இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் டோட்டலி ஆப்போசிட்டாக அக்கண்டா 2 ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இன்னும் பார்க்கல, படம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓடிடிக்கு வந்தால் ரோஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆன சிறை, ஒரு சூப்பர் படம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. தேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. அண்ட் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் நான் லேட்டாக தான் பார்த்தேன், பட் ஒரு பயங்கரமான விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க தேட்டர்ஸில்.
அண்ட் களம் காவல், துரந்தர் வந்து இதில் வந்து இந்த படத்தை வந்து ஒரு 2-3 நாளே கண்டுக்காமல் போயிட்டாங்க. பட் இதுவுமே வந்து ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் படம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த மாதம் வந்து எனக்கு தமிழ் சினிமாவில் சிறை தான் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வருஷம் வந்து முடிவடையுது. ஸோ நீங்கள் இந்த வருஷம் வந்து எந்தளவு படம் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் தி இயர்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர். அண்ட் அடுத்த வருஷம் வர படங்களுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் ஆர்எல்.